Hi children, இப்போ exercise 5.1ல objective type questions பார்த்தரலாம். So 11th one என்னன்னா two similar triangles will always have dash angles. என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு similar triangles சொல்லிட்டாங்க. So similar triangles என்ன நம்ம பார்த்திருக்கோம்? corresponding angles எல்லாமே ஈக்குவலா இருக்கும், sides வந்து proportionate-ஆ இருக்கும். So அப்படின்ற போது அதோட angles எப்படியா இருக்கும்? matching. அப்போ ஒரே மாதிரி எல்லாம் matching-ஆ இருக்கும். Next one, if in triangle PQR and XYZ, PQ divided by XY is equal to QR divided by YZ, then they will be similar if. Okay, இப்போ அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, PQRும் XYZும் similar triangle சொல்கிறாங்க. PQவும் XYயும் QRும் YZும் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த ஆங்கிள் வந்து கீழே எல்லாமே ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். அப்போ எந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஸோ இது வந்து PQR வச்சுக்கலாம். இது PQR. அடுத்து இது வந்து XYZ. இதில் என்ன சொல்கிறாங்க, எது ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும்? PQவும் XYயும். ஸோ இந்த PQவும் XYயும் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். ஸோ QRும் YZும், இந்த QRும் YZும் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது சிமிலர் ட்ரையாங்கிள் வேறு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு சைடு சிமிலர் அப்படின்னா இது என்னவா வரும்? சைடு ஆங்கிள் சைடு சிமிலாரிட்டி வருமா? ஸோ இப்போ இந்த சைடுனா அப்போ இதுக்குள்ளே இருக்க இந்த இன்க்ளைண்ட் ஆங்கிளும் இந்த ரெண்டு சைடுக்குரிய இந்த இன்க்ளைண்ட் ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்குமா? அப்போ ஆங்கிள் Qவும் ஆங்கிள் Yயும் வந்து நம்மளுக்கு ஈக்குவல். ஸோ தென் சிமிலர் will be similar if எது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்? ஆங்கிள் Qவும் ஆங்கிள் Yயும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A flagpole 15 meter height cast a shadow of 3 meter at 10 am. The shadow cast by a building at the same time is 18.6 meter. The height of the building. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளாக் போல் வந்து 15 மீட்டர் ஹைட் இருக்க ஃப்ளாக் போல் வந்து 3 மீட்டர் ஷேடோ உண்டு பண்ணுது. ஒரு பில்டிங் வந்து 18.6 மீட்டர் வந்து ஷேடோ உண்டு பண்ணுது. அப்போனா பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாமா? ஸோ இதுதான் ஒரு பில்டிங்னு வச்சுக்கலாம். இந்த பில்டிங் வந்து ஏற்படுத்துகிற ஷேடோவோட லென்த்து வந்து 18.6 மீட்டர். ஸோ இதுதான் வந்து பில்டிங்னு வச்சுக்கிறோம் நம்ம. இது பில்டிங். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃப்ளாக் போல் இது வந்து 3 மீட்டர் வந்து ஷேடோவை ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃப்ளாக், இது 15 மீட்டர் ஹைட்டு. இப்போ பில்டிங்கோட ஹைட் தான் கேட்டிருக்காங்க. இது எக்ஸ் நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப் அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே எவ்வளோ? 90 டிகிரி. இதுவும் வந்து 90 டிகிரி. இப்போ அட் 10 AM சேம் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் சேம் டைம், இதுவும் சேம் டைம். அப்போ ரெண்டுமே என்னது? ஒரே ஆங்கிளில் தான் இது ஷேடோ வந்து விழுகும். அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் வந்து ஈக்குவல். அப்போ இது ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளா? அப்போ சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு என்னது? சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். அப்போ இந்த ஏபி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்டிங்கோட ஹைட்டு, இந்த ஏபி வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும்? இந்த டிஇக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். இந்த ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, பிசி வந்து இதோட ஷேடோ இஎஃப்க்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். ஸோ ஏபி வந்து பில்டிங் வந்து ஹைட்டு தெரியாது, நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு. ஸோ எக்ஸ் டிவைடட் பை டிஇ வந்து எவ்வளோ? 15. பிசி வந்து எவ்வளோ? 18.6. EF வந்து 3. ஓகேவா? ஸோ X is equal to 18.6 into இந்த cross multiplicationல 15 அங்கிட்ட போயிடும். ஸோ divided by 3. ஸோ 3 டிவைட் பண்ணால் இது 5 டைம்ஸ். ஸோ 18.6 into 5, 0, 3, 40, 43, 4, 93. ஓகே, 1 டிஜிட்னா 0 போயிடும். ஸோ ஆன்சர் வந்து 93 மீட்டர். ஸோ எக்ஸோட வேல்யூ 93 மீட்டர். அது எக்ஸ்னா என்னது? பில்டிங்கோடது ஹைட்டு. அப்போ நம்ம என்ன எக்ஸ் வந்து ஆன்சர் என்னது? டி. ஸோ டி தான் வந்து உங்களுக்கு 93 மீட்டர். நெக்ஸ்ட் 14th one. If triangle ABC similar to triangle PQR, in which angle A is equal to 53 degree
and Q is equal to 77 degree, then angle R is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இது பி, இது சி, இது சிமிலர் ட்ரையாங்கிள். இதுவும் இந்த ஒரு பிக்யூஆரும் சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ இது பி, இது கியூ, இது ஆர். ஸோ இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 53 டிகிரி. ஸோ இது வந்து 53 டிகிரி. அடுத்து Q வந்து 77 டிகிரி. ஓகேவா, 77 டிகிரி. இப்போ ஆர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், அதோட ப்ராப்பர்ட்டி வந்து 3 ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏ 53னா இந்த பியும் 53, இது 77, Q 77னா அப்போ இதுவும் என்னது 77 டிகிரி. இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் இப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 180 டிகிரி. ஆங்கிள் ஏன்றது 53 டிகிரி, ஆங்கிள் பி வந்து 77 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சி வந்து தெரியாது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 180 டிகிரியா. ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 53 டிகிரி மைனஸ் 77. ஸோ 53 77 இது பண்ணால் எவ்வளோ வரும், 80 130. ஸோ 180 மைனஸ் 130னா 50 டிகிரி. ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. இப்போ ஆங்கிள் சி 50 டிகிரினா ஆங்கிள் ஆர் எவ்வளோ, அதுவும் வந்து 50 டிகிரி தான். ஸோ ஏன்னா இது சிமிலர் ட்ரையாங்கிள்னால ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. ஸோ த ஆன்சர் இஸ் A1 50 டிகிரி தான் ஆன்சர். Next one, in the figure which of the following statement is true? ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பி ஆங்கிள் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க, இந்த டிஏசி வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, சிஏபி வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இது 30 இது 30 அப்படின்னா இந்த ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ வந்துடும், 60 டிகிரி ஆயிருமா. அப்போ இப்போ இந்த ட்ரையாங்கிள் இதை எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் இந்த டிபிஏல டிபிஏ ட்ரையாங்கிளில் ஸோ ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியா. நம்மளுக்கு ஆங்கிள் டி தெரியாது, ஸோ நம்ம டி இப்படி வச்சுக்கலாம். ப்ளஸ் பி வந்து 90 டிகிரி தெரியும், ஏ வந்து 60 டிகிரி, ரெண்டையும் சேர்த்தது 60 டிகிரி, இது வந்து 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 90 மைனஸ் 60. அப்போ 150 போச்சுன்னா ஸோ 30 டிகிரி. ஸோ ஆங்கிள் டி வந்து 30 டிகிரி. ஸோ இப்போ இது வந்து 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இப்போ இந்த ட்ரையாங்கிள் இந்த 30 டிகிரி, இது 30 டிகிரி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் இதில் டிசிஏல ட்ரையாங்கிள் டிசிஏல ஆங்கிள் டி வந்து எவ்வளோ 30 டிகிரி, இது 30 டிகிரி. ஆங்கிள் இந்த ஆங்கிள் மட்டும், அதாவது இது டினா என்னது சிடிஏ, அது நல்லா எழுதுகிறேன். ஆங்கிள் சிடிஏ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. இந்த டிஏசி 30 டிகிரி, ஆங்கிள் டிஏசியும் 30 டிகிரி. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல்னால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு வந்து ஈக்குவல் ஆகுமா. அப்போ இந்த 30க்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த டிசியும் இந்த 30க்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஏசியும் ஈக்குவல் ஆகிடுமா. ஸோ டிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ. இது என்னது, சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள் சார், ஈக்குவல் அதன் பிரகாரம். அப்போ டிசி இஸ் ஈக்குவல் டு சிஏன்னு எங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இந்த இருக்குது ஏசி. ஓகே, இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஏசி சிடி இப்படி எழுதியிருக்காங்க, ஏசி சிடின்னு. அப்போ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.